பலர் கேள்வி எழுப்புறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க? இதற்கு ஆதாரம் தர முடியாது. ஒரு பெண்மணி விபச்சாரம் செய்தாள் என்றால் என்ன ஆதாரம்? என்ன ஆதாரம்? ஆதாரம் காமிக்க முடியுமா? காமிக்க முடியாது. ஆகவே இது இல்லை என்றால் எங்களை வெளியேற்றுவதற்கு என்ன காரணம் என்று அந்த அம்மையார் இதுவரைக்கும் சொல்லி இருக்கிறாரா? ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு தேர்தலை சந்திக்கிற அவசரத்தில் களத்தை உருவாக்கி 5 ஆண்டு காலம் ஒரு இயக்கத்தினுடைய உழைப்பை முதிரத்தை உள்வாங்கிக் கொண்ட ஒரு கட்சியை திட்டமிட்டு வெளியேற்றுகிறது என்றால் ஏன் வெளியேற்றும் என்று இதுவரைக்கும் மக்கள் மன்றத்தில் அவர்கள் சொல்லி இருக்கிறார்களா? இல்லையே. ஏன்? இதை யாராவது கேட்டீர்களா? 2006ஆம் ஆண்டு ஒரு முடிவு எடுத்தீங்க. அதிமுக கூட்டணியோடு போவது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தீங்க. அந்த முடிவு தவறான முடிவு அப்படின்ற எண்ணம் இப்ப ஏற்படுதா? இல்ல, நாங்கள் எடுத்த முடிவு எதுவும் தவறானதல்ல. நிலைமைகளை நாங்கள் உருவாக்கவில்லை, நிலைமைகள் எங்களை உருவாக்கி இருக்கிறது. எந்த முடிவும் நாங்கள் தவறான முடிவு எடுக்கவே இல்லை. இந்த முடிவு எடுப்பதற்கு நாங்கள் தூண்டப்பட்டோம். காலத்தின் விளையாட்டிலிருந்து யாரும் தப்ப முடியாது. அது வைகோவுக்கும் பொருந்தும், எங்களுக்கும் பொருந்தும். இல்ல, அங்க உரிய தொகுதிகள் கிடைக்கல அப்படின்றது 2006ஆம் ஆண்டுல இருந்து வெளியே வந்தீங்க. அதே மாதிரியான ஒரு நிலைமையில தான் இப்பயும் வெளியில வந்திருக்கீங்க. அப்போது 22 தொகுதிகள் தருவதாக கலைஞர் சொன்னார். இப்போது வெறும் வைகோ உயரத்தை மறந்து எனக்கு ஒரு தொகுதி கூட தாருங்கள் என்று கேட்டார். 23 கேட்டார். அதுதான் இப்பொழுது அதிமுக கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை சேர்த்துக் கொண்டதற்கு பிறகு ஒரு தொகுதி அதிகமா தாங்கன்னு கேட்கிற நிலை மாறி இப்ப 10 தொகுதி அதிகமா தாங்கன்ற நிலைக்கு வந்திருக்கு. அதாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டது. அதே 23 தொகுதி வேண்டும் என்றுதான் கேட்டோம். ஏற்கனவே தந்த 35 தொகுதிகள் வாங்குவதற்கு எங்களுக்கு தகுதி இருக்கிறது. நான் இன்னும் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளிலும் களம் இறங்குவதற்கு எங்கள் கட்சியில் வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் வைகோவின் பெயரை உச்சரித்துக் கொண்டு களத்தில் நிற்க எங்கள் தோழர்கள் தயார். ஆனால் நாங்கள் 23 தொகுதியாவது தர வேண்டும் என்று கேட்டது கலைஞரிடத்திலே எந்த பிரச்சனையை மையமாக வைத்துக் கொண்டு நாங்கள் வெளியேற்றப்பட்டோமோ அதே தொகுதி வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருந்தோம். அதில் வேறு நோக்கம் இல்லை. அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தேர்தலை புறக்கணிப்பது என்ற ஒரு முடிவை மதிமுக எடுத்திருக்கு. அதுக்கு பதிலாக இந்த தேர்தலை தனித்து நின்று சந்திச்சு மதிமுகவோட பலம் என்ன அப்படின்றத ப்ரூவ் பண்ணிருக்கலாமே சார். அந்த நிலைப்பாட்டை ஏன் மதிமுக எடுக்கல? எங்களின் வியர்வையை, எங்களின் உழைப்பை, எங்களின் செல்வத்தை, எங்களின் சக்தியை நாங்கள் இனிமேல் வீணாக்க விரும்பவில்லை. நீங்கள் வரலாற்றில் பார்த்தால் மாவோ அமெரிக்க திருவிடத்தில் சிகாகோ மேதின அரங்கில் சத்தங்களை காட்டிலும் மௌனம் வலிமையானது என்று ஒரு பொன்மொழி எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆகவே எங்கள் மௌனம் வலிமையானது என்பதை தேர்தல் முடிவு உணர்த்தும். இன்னும் சொல்ல போனால் எங்களினுடைய பலத்தை காட்டுவதற்கு இந்த மௌனம் கூட ஒரு வகையில் உதவும் என்பதை தேர்தல் முடிவுகள் ஊருக்கு சொல்லும். ஆகவே நாங்கள் ஏற்கனவே தனியாக நின்றவர்கள் தான். தனியாக நிற்பதற்கு எங்களுக்கு ஒரு அச்சம் இருப்பதாக நீங்கள் கருதி விடாதீர்கள். அந்த தனியாக நிற்பதை காட்டிலும் இந்த மௌனம் வலிமை சேர்க்கும் என்பதை நாங்கள் முடிவெடுத்தோம். இப்படி முடிவெடுப்பதற்கு காரணம், இந்த இனி வருகிற காலங்களில் வைகோ முதலமைச்சர் என முன்மொழிந்து கொண்டு ஒரு பயணத்தை தொடங்குவதற்கான சூழல் இப்போது கனிந்திருக்கிறது. ஆகவே நம்முடைய சக்தியை விரயமாக்க வேண்டாம் என்று ராஜதந்திரமாக வைகோ முடிவெடுத்தார். மேற்கு வங்காளத்தில் 10 ஆண்டு காலம் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தலில் பங்கெடுக்கவில்லை. அந்த கட்சிதான் 1977 இருந்து 2011 இன்றைக்கு வரையிலும் 34 ஆண்டு காலம் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சி மேற்கு வங்காளத்தில் நடைபெறுகிறது. வரலாறு சில படிப்பினைகளை எல்லோருக்கும் கற்றுத்தரும் வைகோவுக்கும் கற்றுத் தந்திருக்கிறது. ஆகவே அந்த மேற்கு வங்காளத்தில் அன்றைக்கு மார்க்சிஸ்டுகள் எடுத்த முடிவை மறுமலர்ச்சி திமுக தமிழகத்தில் இப்போது எடுத்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த மட்டும் எந்தவித கட்டமைப்பும் இல்லாத பாரதிய ஜனதா கட்சி 125 தொகுதிகளில் போட்டியிடும் போது ஒரு வலுவான நிலையில இருக்கிற, வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற சக்தியா இருக்கிற மதிமுக ஏன் இந்த தேர்தல் களத்தை சந்திக்காம போச்சு அப்படின்றது ஒரு பலரோட ஆதங்கம். சந்திக்காமல் இருப்பதே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். அண்மையில வந்த ஒரு கருத்து கணிப்பு, கருத்து கணிப்புகள்ல எனக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் கூட அண்மையில வந்த கருத்து கணிப்பு மதிமுக விலகலால்